Our knowledge partner, உழைப்பே உயர்வு தரும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் விஐடியின் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்கள் கல்வித்துறையில் பல ஆண்டுகால அனுபவம் கொண்டவர். புதுமையான கல்வி முயற்சிகள், உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் விஐடி பல்கலைக்கழகம், வேலூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆகியவற்றை முன்னோடி கல்வி நிறுவனங்களாக உயர்த்த பாடுபட்டவர் அவர். வணிக நிர்வாகத்தில் முதுகலை படிப்பை முடித்த ஜி.வி. செல்வம் அவர்கள் உயர்கல்வி குறித்த ஆய்வுக்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் கரங்களால் முனைவர் பட்டமும் பெற்றவர். திரு செல்வம் அவர்கள் தனது 26வது வயதிலேயே வேலூர் பொறியியல் கல்லூரியின் துணைத் தலைவர் பொறுப்பை வகித்தார். மிக குறைந்த வயதில் இணைவேந்தர் பொறுப்பேற்றவர் என்ற சிறப்புடன் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவர் டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்கள். விஐடி சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனமாக உருவெடுக்க காரணமாக இருப்பவர் இவர். பலத்த கரவொலிகளை எழுப்புங்கள். வருங்கால சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டிருப்பவர் அவர். மாணவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக சிந்தித்து படிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர். விஐடியில் பயின்ற மாணவர்கள் உலகெங்கும் சென்று இக்கல்வி நிறுவனத்திற்கு நற்பெயரை ஈட்டி தந்திருக்கிறார்கள். டாக்டர் செல்வம் இஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் கைடட் பை டாக்டர் APJ Abdul Kalam's principle, a leader must have a vision and passion and not to be afraid of any problem. Instead, he should know how to defeat it. Most importantly, he must work with integrity. Construction Academy-யின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் தாங்கள் பங்கெடுத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம். Keynote address by Dr. G.V. Selvam, Vice President of VIT University. Dr. Mailsami Annadurai and other delegates on the stage, good evening, and off the stage. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதற்கண் இங்கு விருது பெற இருக்கும் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு விருது பெற இருவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். திரு சிந்து பாஸ்கரின் தீவிர முயற்சியால் இது சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கு பேசிய திரு கமலக்கண்ணன் அவர் கூறினார், புதிய கல்லூரியில் சிவில் தொடங்குவதில்லை, இருக்கிற கல்லூரியில் சிவில் மூடப்படுகிறது. உண்மை, அவர் கூறுவது உண்மை. முன்னாள் துணைவேந்தர் பேசினார், நிறைய MOI சைன் படுகிறது, ஆனால் அது வெளிப்படுவதில்லை என்று. இதன் முதலில் நான் பதில் அளிக்க ஆசைப்படுகின்றேன். விஐடியில் சிவில் நாங்கள் 1984ஆம் ஆண்டு தொடங்கிய போது சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான். இன்றும் சிவிலுக்கு முக்கியத்துவம் தருகின்றோம். ஏனென்றால் சிவில் படித்தவர்கள் தான் உடனடியாக வேலை தொடங்க முடியும். இன்றைய மாணவர்களுக்கு எல்லாம் ஐடி படிக்க வேண்டும், ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ண வேண்டும், அதான் அவங்களுடைய ஆசை. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஆங்கிலம் போல் மாற்றி உள்ளோம். சிவில் மெக்கானிக்கலுக்கு மேஜர் மைனர். ஸோ அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் லைஃப் இல்லை. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்கு மைனராக கொடுக்குறோம். அடுத்தது முன்னாள் துணைவேந்தர் சொன்ன MOU. இப்போ நாங்கள் MOUக்குன்னே ஒரு ப்ரொஃபஸர் இன்சார்ஜ் போட்டிருக்கோம் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா இந்த நீங்க வெப்சைட்ல பார்த்தா இவ்வளவு MOUs இருக்கும், அது ஆக்டிவா இருக்காது. ஸோ ஹி வில் ஃபாலோ டெய்லி, வீக்லி, மந்த்லி அண்ட் கிவ் எ ரிப்போர்ட். ஸோ MOU ஒர்க் பண்ணோம் அப்படின்றது. இப்போ ஏற்கனவே இப்போ டீன் டாக்டர் வாசுகி வந்த பிறகு 2 MOU இமீடியட்டா சைன் பண்ணோம். ஒன்று ராம்கோ இண்டஸ்ட்ரியஸோட சைன் பண்ணோம். அதோட MOU கான்செப்ட்னா இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் தே ஆர் டூயிங் வெல். இன்னைக்கு டாப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் தான் இருக்கு, நல்லா பண்றாங்க. பட் மெனி ஆர் தியரிட்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் போகும்போது தே வாண்ட் இன்ஸ்டன்ட் எம்ப்ளாயிஸ். அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால இப்போ விஐடி என்ன பண்றோம்னா, வி ரிக்வெஸ்ட் இண்டஸ்ட்ரி செட்டப் ஏ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இப்போ ராம்கோ அவங்க சிவில் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க தே கோயிங் டு செட்டப் ஏ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் விஐடி. ஸோ அவங்க ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு என்ன இருக்கும். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்மே தே வில் செட்டப் ஏ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நீங்க 2000 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. தேர் ஆல் யங் ரிசர்ச்சர்ஸ் வித் டிஃபரெண்ட் ஐடியாஸ். கம்பெனிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ திஸ் சென்டர் வில் ஆக்ட் அஸ் ட்ரபுள் ஷூட்டிங் சென்டர். இண்டஸ்ட்ரிக்கு என்ன ப்ராப்ளமோ அவங்க கொடுப்பாங்க. வி ஹேவ் ரிசர்ச்சர்ஸ், தே வில் கிவ் த சொல்யூஷன். இன் பேக் தே வில் கெட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் இப்போ நியூ கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதுல சிவில் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் கூட MOU சைன் பண்ணிருக்கும். ஏன்னா இன்னைக்கு கான்செப்ட் அதான் பேசிட்டு இருக்காங்க, ஹவு டு பிகம் வெல்த் அப்படின்றது. அதனால இது we should give practical engineers, not theoretical engineers. அதான் இன்னைக்கு சிவிலுக்கு லேக் ஆகுது. அதான் we are going to do, we are doing that.
அடுத்தது டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து ரொம்ப நம்ம திங்க் பண்ண வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த ஏஐ வந்த பிறகு நிறைய பேருக்கு எல்லா கம்பெனிலையும் வந்து வேலை வாய்ப்பு போகுதுன்னு பெரிய நியூஸ் டெய்லி பாக்குறோம், இன்க்ளூடிங் ஆர்கிடெக்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிஸ்டத்துல போயிட்டு சாஃப்ட்வேர்ல எனக்கு 2 பெட்டர் ரூம் கொடுனா பிளான் கொடுத்துரும், 3 பெட்டர் ரூம் கொடுத்தனா பிளான் கொடுத்துரும். எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ வி ஷுட் திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஏஐ cannot replace a human being brain. அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரணும். ஏஐ பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. என்னைக்கு ஒரு டெக்னாலஜி வந்துட்டே தான் இருக்கும். 10 years இருக்கும், ஏஐ திருப்பியும் போயிடும். அதனால ஏஐ பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. பட் நம்மளோட காம்படிஷன் வந்து மிஷினோட தான், சாஃப்ட்வேரோட தான், ஹியூமன் பீயிங்கோட இல்லை. ஃபியூச்சர் அப்படிதான் இருக்க போகுது. இன்னைக்கு டெக்னாலஜியோட நம்மளும் அதோட அப்டேட் ஆகணும். அது யோசிக்கிறத விட நம்ம மூளை அது அதிகமா யோசிக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஏஐ பீட் பண்ண முடியும். அதனால டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர்னே சொல்லலாம். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால ஏஐ cannot replace our brain. நம்ம அதிகமா அதோட திங்க் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷன் பாக்குறேன். இன்னைக்கு எல்லா ஜென்ரேஷன் எல்லாம் சம்மர் வந்துருச்சு. சம்மர் முடிஞ்சோன்னு எல்லாம் வெக்கேஷன் பிளான் பண்ணுவோம். ஒரு லெவல்ல எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் பிளான் பண்ணுவாங்க. அடுத்தது குலு மணாலி, அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர், சில பேர் சுவிட்சர்லாண்டும் போகலாம். பட் என்னுடைய ரிக்வெஸ்ட், ஒரு சேஞ்சுக்கு திங்க் பண்ணி பாருங்க. இங்கிருந்து எல்லாம் திருச்சி கிளம்பி போங்க. இருக்குல்ல வெயில் அதிகமாக ஓடும் திருச்சி தான். அடுத்தது மதுரைக்கு போங்க, அடுத்தது கன்னியாகுமரி போங்க. எதுக்கு இங்க போக சொல்றேன்? திருச்சியில போனீங்கன்னா 2000 years old கல்லணை இருக்கு. அதை போய் இந்த ஜெனரேஷன் காட்டுங்க. கல்லணைனா என்னன்னு பார்க்கட்டும். 2000 years ஆச்சு. இன்னைக்கு பெஸ்ட் கல்லணை இன்னைக்கு வேர்ல்ட்லயே அதுதான். 2000 years ஆச்சு. எப்படி ஃபவுண்டேஷனால, அது எப்படி மணல்ல ஃபவுண்டேஷன் போட்டு, இன்னைக்கு சத்தியமூர்த்தி சார் நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங் பத்தி பேச அந்த புக்கு நான் எனக்கு கொடுத்தாரு. மணல்ல ஃபவுண்டேஷன் போட்டு எப்படி கட்டினாங்கன்னு பாருங்க. அதை வந்து பாறைகளை போட்டு அது செட்டில் ஆகி அதுக்கு மேல பாறை போட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் போட்டு, ஸோ தண்ணி வந்து கிழியும் போது மேலும் போது பில்டிங் எதுவும் ஆகலை. ஸோ அதை போய் காட்டுவோம். நீங்க போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுடைய பில்லர்ஸ், அதோட வேற எதுவும் மேஜிக்னு சொல்ல முடியாது. அங்க போனீங்கன்னா கன்னியாகுமரி சுசீந்திரம் கோயில், அதோட பில்லர்ஸ், அதான் மியூசிக் பில்லர்ஸ் சொல்றாங்க. வேற எங்கேயுமே அது உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அந்த 7 ஸ்வரமும் அதுல வருது. நீ மதுரை பில்லரும் சுசீந்திரம் பில்லரும், அழகர கோயில், நெல்லைப்பர் கோயில், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போய் காட்டணும். வெறும் நம்ம சுவிட்சர்லாந்து பார்க்கறது முக்கியம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அது ஒரு அற்புதம்னே சொல்லலாம். நீங்க கீழடி இருக்கு, சிவகங்கை பக்கத்துல கீழடியில வந்து ஒரு தகடு, அந்த தகடை வந்து ரிசர்ச் பண்ணப்போ 5000 years ஓல்டுன்றாங்க. அதுல இருந்து மண்ணில் எட்டணும் விஐடியில் கொடுத்தாங்க. ப்ரொஃபசர் டெக்ஸ்ட் பண்ணி 2006 years ஓல்டுன்றாங்க. ஸோ அந்த தகடு வந்து 5000 years ஓல்டுனா அதுக்கு முன்னாடி நம்ம கலாச்சாரம் எவ்வளவு நாள் இருந்திருப்பாருங்க. அதுவும் ஆர்கிடெக்சர்லயே. ஸோ நம்மள வந்து சிவிலைசேஷன் எங்கேயோ இருக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும், நம்ம மாணவர்கள் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சிவில் படிக்கும் ஆர்வம் வரும். இன்னைக்கு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்கீங்க, நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், சொசைட்டிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீங்க யூஸ்வலா வந்து நம்ம மைண்ட் செட் ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் எடுக்கணும் தானே, உடனே பக்கத்துலேயே இன்னொரு ப்ராடக்ட் நம்ம அதே சிமிலர் ப்ராடக்ட் எடுத்துட்டு வருவோம். பட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். சென்னை இல்லாத ப்ராடக்ட் என்ன, தமிழ்நாடு இல்லாத ப்ராடக்ட் என்ன, இந்தியாவில் இல்லாத ப்ராடக்ட் என்ன, எந்த கண்ட்ரியிலும் வரணும். காஸ்ட் கட்டிங், இங்க ப்ராடக்டோட இப்ப நிறைய எல்லாம் சைனா தான் போயிட்டு இருந்தோம். கோவிடுக்கு அப்புறம் தான் குறைஞ்சிடுச்சு. அந்த ப்ராடக்ட் இங்க எட்டு வந்து காஸ்ட் கட்டிங்ல எப்படி விற்க முடியும், அல்டிமேட்டா நம்மளும் ஏர்ன் பண்ணணும், மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நிறைய என்டர்பிரனர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் இந்த மோட்டிவேஷன். ஸோ இது வந்து வெறும் பிரைஸுக்காக மட்டும் இல்லை, உங்க ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணணும். இவ்வளவு பேர் முன்னாடி ரெக்கக்னைஸ் பண்ணும்போது இட்ஸ் பி குட் மோட்டிவேஷன் ஃபார் யூ. அதுக்கு தான் மிஸ்டர் சிந்து பாஸ்கர் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரும் 25 years பண்ணிட்டு இருக்காரு. நானும் சில ஆண்டுகளா அவரோட டிராவல் பண்றேன். ஏன்னா நீங்க மேகசின் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு மேகசின் இருக்கு, பசுமை விகடன் பசுமைக்கு மேகசின் இருக்கு, பெண்களுக்கு மேகசின் இருக்கு, சினிமாக்கு மேகசின் இருக்கு. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு மேகசின் நடத்துற ஒரே ஆளு சிந்து பாஸ்கர் அவர்கள் தான். அதை வழக்கமா சொல்லுவாங்க, ஒரு மேகசின் நடத்துறது பெரிய விஷயம், நியூஸ் பேப்பர் நடத்துறது அதை விட பெரிய விஷயம். இவ்வளவு கஷ்டத்திலையும் அவர் ஒரு எளிமையான ஒரு மேகசின் நடத்துறாருன்னா அது சிவில் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். திரும்பவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். AI cannot replace human brain. We should see AI as our competitor என்று மிக அழகாக கூறினீர்கள். தங்களது அருமையான உரைக்கு மிக்க நன்றி.